ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துகள். நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை ஆவியானவரே அடியனை மறைத்து நீர் பேசும், நீர் வெளிப்படும். இதற்கு விரோதமான சத்துருடைய கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் அடியனை நிரப்பும், வழி நடத்தும் என்று ஜெபிக்கிறேன். நீரே பேசும், நீர் மகிமைப்படும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். சென்ற வார செய்தியினுடைய தொடர்ச்சியாகத்தான் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாய் இருக்கிறது என்ற செய்தியுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது பேசுகிறோம். அது 1 கொரிந்தியர் 1:18 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அதில் நாம் கேட்கும் பொழுது தன்னைத்தானே முதலாவது சுயத்தை நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23 வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதலாவது தன் சீடர்களுக்கு சொல்லிவிட்டு உலகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். எல்லோருக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்ன அதே தேவன், அதே ஆண்டவர் இப்பொழுது சொல்றார், எல்லோரையும் நோக்கி. அப்படின்னா அவரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிற எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை இதுதான். அவன் தன்னைத்தானே வெறுத்து, ஆமேன், தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. ஆமேன். சிலுவை என்பது நம் வாழ்க்கையில் நம்ம செய்த சில காரியங்கள் தான். நமக்கு பாடுகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, பல வேளையில் நெருக்கங்கள் கூட வந்திருக்கலாம், சில பலவீனங்கள் இருக்கலாம். அதற்கு மத்தியில் தான் நம்ம இயேசுவை நாம் பின்பற்றி வருகிறோம். ஏனென்றால் உலகத்தை ஆண்டவர் இந்த மாதிரி கஷ்டத்தோடு உண்டாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் அல்ல, தேவனுடைய சித்தமும் அல்ல. மனிதன் பாவம் செய்தது நிமித்தமாக தான் பூமி கரப்டடாகி ஒழுங்கீனமாகி மாறிவிட்டது. ஆமேன். அதற்கு சாத்தான் அவர்களை பயன்படுத்த ஆரம்பித்தான். ஆமேன். அதற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய பாதை ஒன்றை வகுத்து கொடுத்தார். நம்மை மீட்கும்படி வந்தவர், 2000 வருடங்களுக்கு முன்பதாக வந்தவர், தன்னுடைய சிலுவையினாலே தான் நமக்கு ஒரு பாதையை மீட்பெடுத்தார். இயேசுவோட சித்தம் அதுதான். சிலுவை மரணத்துக்காக தான் அவர் வந்ததே. அவர் ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லி வந்தார். அவர் ஒரு மனித சாயலானார். அவர் இயேசு கிறிஸ்து தன் வார்த்தை மாம்சமாகி கன்னிமரியாளுடைய வயிற்றில் புருஷனுடைய சித்தம் இல்லாமல் பிறந்து 33.5 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து செய்யாத குற்றத்துக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ரோமருடைய காலகட்டங்களிலே சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டு அவர் மரணமாகி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமேன். அதனால தான் சிலுவை இன்றைக்கு ஏன் மேன்மை என்று சொன்னால், சிலுவையில் அல்ல, சிலுவை பற்றிய உபதேசங்களில் தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக வருடங்களுக்கு முன்பதாக கூடூர் என்ற பகுதியில் ஆந்திரா தேசத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு எங்களை அழைத்திருந்தார்கள். நானும் என் மனைவியுமாக அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போய் சேர்ந்த நேரம் அது சாயங்கால வேலையாய் இருந்தது. அதனால் அவங்க போனாங்க, நீங்கள் வந்தீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லி ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு ஒரு ரூம் ஒன்றை அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டு விட்டு நாங்கள் ஜெபம் செய்து விட்டு நாங்கள் படுக்க ஆரம்பித்தேன். நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு படுக்கும் பொழுது, படுத்த உடனே பார்த்தா பெரிய பெரிய கற்கள், இந்த செங்கலை போல பெரிய பெரிய கற்கள் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்தது. அந்த காரியம் விழுந்து கொண்டே இருந்தது. அப்போது எங்களுக்கு ஒன்றும் புரியல, யாரோ கல் எடுத்து அடிக்கிறாங்களே, செவுத்தில் அடிக்கிறாங்களே, யார் என்று சொல்லி நான் கதவை திறந்து வெளியில் பார்க்குறேன். வெளியில் யாருமே கிடையாது. அதுக்கு முன்னால் பார்த்தா வெரண்டால் இருந்தது, வெளியில் பார்த்தா முன்னால் கிரவுண்டு. அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு செக்யூரிட்டி வெளியில் கேட்டு போட்டு கேட்டுக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல யாருமே கிடையாது. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ரூம்குள்ளே ஜெபம் பண்ணால் ப்ரேயர் பண்ணும்போது பார்த்தா அந்த சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பித்தது. எனக்கு ஒன்றும் புரியல. உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது, இது ஒரு ஏவல் ஆவி தொடர்ந்து கற்களை போட்டு கொண்டிருக்கு, இந்த ஸ்கூலுக்கு விரோதமாய் ஒரு ஏவி விட்டதனால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நான் உடனே அந்த ஆவிகளை கட்டி ஒரு ஜெபம் செய்து விட்டு நான் மறுபடியும் வெளியில் அந்த கிரவுண்டில் பார்த்தேன்.
அது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து ஒரு ஆவி விலகி போவதை நான் பார்த்தேன், என் கண்களால் பார்த்தேன். அது கிரவுண்டுக்கு வெளியே நின்று கொண்டு இருக்கிறது. அந்த கேட்டுக்கிட்ட வெளியே நின்றுட்டு என்னை பரிதாபமாக பார்த்துரு, இனிமேல் இங்கே வர்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லி நான் அந்த இடத்துல விரட்டி விட்டு அதுக்கப்புறம் போய் படுத்தோம். ஒரு சத்தமும் இல்லை, நல்லா தூங்கி விட்டோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் அந்த இவங்களோட சிஸ்டர்ஸ் கூட பேசும் பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இதுதான். இங்கே நடந்த காரியம் நான் சொன்னேன், இந்த மாதிரி நைட்டு நடந்தது என்ன சொன்னேன், அதுக்கு தான் பிரதர் உங்களை கூப்பிட்டுருந்தோம், எனக்கு வேறு ஒரு சிஸ்டர் இந்த நம்பர் கொடுத்து உங்களை அழைத்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னதுனால தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே வேறு ஒரு, அதாவது வேறு ஸ்கூலுக்கு இன்னொரு இவங்களுக்கு போட்டி நிமித்தமாக இவங்களுக்கு விரோதமாக ஏவல் செய்து இந்த 10th படிக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டமான பிள்ளைகள்லாம் திடீரென்று அந்த ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து இருந்தவங்க அங்கே டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படி ஸ்ட்ரென்த்தை குறைக்க ஆரம்பித்தது. எங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கும் தெரியல, நாங்களும் ஜெபம் செய்கிறோம் என்று சொன்னார். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்போ நீங்கள் என்ன செய்வீங்க இந்த சத்தம் வரும்போது? அவங்க சொன்னாங்க, நான் சிலுவையை பிடித்து கொண்டே இருப்பேன். நான் இப்போ இந்த பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க, அவங்களும் எல்லாருமே ஊழியத்துக்கென்று வந்தவர்கள் தான், சின்ன பிள்ளைகள். அவங்களாம் ஒன்று கூடிட்டு அவங்க அப்படியே நின்றுருப்பாங்களாமா. ராத்திரி முழுசு இந்த சத்தம் அதனால தூக்கம் வரல, அப்படியே நின்று கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த சிலுவையை பிடிச்சிங்களே சத்தம் போயிருச்சான்னு கேட்டேன். சத்தம் போகலை, ஆனால் கொஞ்சம் நம்பிக்கையாக தான் நின்றுட்டு இருந்தோமே தவிர வேறு ஒன்றும் நடக்கலை. நமக்கு சிலுவை என்பது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம், அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லு, சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பாடுகள். சிலுவை நமக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டாலும் சிலுவையில் தான் இயேசு கிறிஸ்து மீட்பு அடைந்திருக்கிறார். ஆமென், நமக்கு மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் அந்த சிலுவை பிடித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் சிலுவை அடையாளத்தை நமக்குள்ளே தரித்து கொள்ளும் பொழுது, அந்த சிலுவை பாடுகளை நாம் தரித்து கொள்ளும் போது, சிலுவை பாதை வழியாக நாம் கடந்து போகும் பொழுது சத்துரு தொட முடியாது, விரோதமான மந்திரம் செயல்படாது, எந்த பில்லி சூனியங்களும் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் அது உன்னை தொடாது. பிசாசு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து, சிலுவை வழியாக நடக்கிற பிள்ளைகளை பார்த்து பிசாசு பயப்படுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். அவர் ட்ரெயினில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒருத்தர் சொன்ன, ஒரு மந்திரவாதி அவன் சொன்ன சில மேஜிக்கெல்லாம் செய்ய ஆரம்பித்தான். நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று எல்லாரும் அந்த காரியத்தை சொன்னார். அப்போ இந்த மனுஷன்கிட்ட செய்ய முடியுமா என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் அங்கே உட்கார்ந்துருக்கும் போது அவர் கேட்குறார். அப்போ அவர் தாராளமாக செய்வார். அவர் செய்தால் அந்த மந்திரம் படிக்க மாட்டேங்குது. உடனே அவர் சொன்னார், அவர் பாக்கெட்டில் ஒரு புஸ்தகம் வைத்திருக்கிறார், ஒரு பைபிள் வைத்திருக்கிறார். அதனால தான் எடுக்க முடியும், அதை எடுத்து வைக்க சொல்லுங்க, நான் செய்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் மறுபடியும் அந்த ட்ரெயினில் அந்த மந்திரத்தை செய்ய அவர் பைபிள் எடுத்து வைத்து விட்டார், செய்தார். செய்த உடனே பார்த்தா அவன் செய்கிறார், அவர் மேலே தாக்க மாட்டேங்குது. அப்போ அவர் சொன்னார், அவருக்குள்ள அந்த வார்த்தை இருக்கிறது, அதனால் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. வார்த்தை வாசிப்பதனால் மாத்திரமல்ல, வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது, வார்த்தை கை கொண்டு நடக்கும் பொழுது, சிலுவை தியானிக்கும் பொழுது, சிலுவை பாதை வழியாக நீங்கள் கடந்து போகும் பொழுது பிசாசு உங்களை தொட முடியாது. ஆமேன். அவர் சொன்னார், அவருக்கு விரோதமாக என்னால் செய்ய முடியல, தோற்று போனான். அப்படின்னா என் வசனம், அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 1 இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் உள்ள மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு பாதை. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். பழைய பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். எப்படி கிறிஸ்து நமக்காக மரித்தாரோ அதே போல பழைய பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அதைத்தான் ரோமருக்கு எழுதும்போது பவுல் தன் நிருபத்திலே சொல்லுகிறார். இப்ப பழைய மனுஷனை காணோம், அவன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். அப்படின்னா அவன் மரித்து போய்விட்டான். இப்பொழுது வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே வாழ்கிறார். ஆமென். அந்த மரணத்துக்கு பிற்பாடு இயேசு எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர் தெழுந்தவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில்
சொல்லும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆமென். கிறிஸ்து எப்படி மரித்தாரோ அதே போல என் பாவ சரீரம் கொல்லப்பட்டது. அதான் சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சரீரத்தை தான் தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் சிலுவையில் அறையப்பட்டது உண்மைதான், ஆனால் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இப்போ வாழ்றது நான் கிடையாது, கிறிஸ்து தான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். பழைய பாவ மனுஷன் மரித்து போய்விட்டான். இப்பொழுது கிறிஸ்துவின் தன்மை வந்துவிட்டது. நம்முடைய சுயம் போய்விட்டது. இயேசுவுக்காக வாழ ஆரம்பித்து விட்டோம். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். பழைய மனுஷனை காணவே இல்லை, அவன் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டான். இப்போ கிறிஸ்து கூட வாழ்றோம். இப்போ மாம்சத்தில் வாழ்வது கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கிறிஸ்துவின் சரீரமாய் இது கிறிஸ்துவுடைய ஆலயமாய் மாறிவிட்டது. இங்கதான் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து தங்கி அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசமாகி விட்டார். அல்லேலூயா. அப்படின்னா நம்மை அவர் நடத்த ஆரம்பித்தார். முதல்ல எப்படியெல்லாம் நடந்தோம், மனம் போன போக்கிலே போனோம். கிறிஸ்து வந்த உடனே இப்போது கிறிஸ்து என்னை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அவர் எனக்குள்ளே வந்து வாசமாய் இருக்கிறார். அதனால தான் அந்த மந்திரவாதிக்கு ஒன்றும் செய்ய முடியல, அதை எதையுமே அவனால் பண்ண முடியல. ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. நமக்குள்ளே தங்கி நம்மை போதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்வேன். சரியான ஆலோசகர் இவர்தான். ஞானத்தின் பிறப்பிடம், ஞானத்தின் ஊற்று, என் ஞான கண்மலை கிறிஸ்து இயேசுவே. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும் பொழுது அந்த கண்மலை அவளோடு கூட வந்தது. அந்த கண்மலை கிறிஸ்து தான். ஆமென். அதனாலதான் ஒவ்வொரு கேள்விகளுக்கு ஒரு பதில் வந்தது. எந்த இடத்துல தங்க வேண்டும், தண்ணீர் இல்லாதப்ப என்ன செய்ய வேண்டும், பசி எடுக்கும் பொழுது அவங்க கேட்கும் போது வானத்து மன்னாவை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார், அவளை வழி நடத்திட்டு வந்தார். பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் அந்த ஞான கண்மலை கடந்து வந்தது. அவங்களுக்கு செய்ய வேண்டியது மோசே கேட்கும் பொழுது பதில் வந்தது. நடத்தி கொண்டே வந்த 40 வருஷங்கள். ஆமென். கிட்டத்தட்ட 25 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அதை சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு உணவு கொடுத்து, சுகத்தை கொடுத்து, போட்டிருந்த வஸ்திரம் கிழியாமல், காலில் போட்டிருந்த பாதரட்சையும் அப்படியே அவங்க வளர அது வளர்ந்து கொண்டே வந்தது. அப்படியாக தேவன் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தினாரே, உன்னை நடத்த மாட்டாரா? உன் குடும்பத்தை நடத்த மாட்டாரா? உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? உனக்கு வேலை கொடுக்காமல் விட்டு விடுவாரா? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 138ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உலகத்துக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென். முடிவு வரைக்கும் நம்மை நடத்துவார். அதை தான் சொல்லும் பொழுது யோசுவாவோட சொல்ல, நான் மோசையோடு இருந்தது போல யோசுவா, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் மோசை மாதிரி உன்னோடு கூட இருப்பேன். அதே தான் ஆண்டு சொன்னவர் நடத்தி கொண்டு போகிறார். விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான்.
நம்ம உலகத்தில் பிழைப்பதற்கு தேவன் வழி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் என்னுடைய அரசாங்க வேலையை ராஜினாமா செய்துவிட்டு 24 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை செய்துவதற்கு நான் இண்டிபெண்டான ஒரு கேபா மினிஸ்ட்ரி என்ற சுவிசேஷ ஊழியத்தை தான் செய்து கொண்டு வருகிறேன். எந்த ஒரு ஸ்தாபனத்திலும் சப்போர்ட்டோ எதுவுமே கிடையாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நடத்தியிருக்கிறார், இனியும் நடத்துவார். ஆமென். நான் யோசித்து பார்த்தேன், 24 ஆண்டுகள் என் தேவன் எவ்வளவு அழகாக நடத்தி வந்து இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ஊழியத்தில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறதை பார்க்கும் பொழுது என் தேவனை நான் மனதார துதிக்கிறேன். என அந்த சிலுவை நான் நினைத்து நினைத்து தியானிக்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் உடையுதப்பா. என் உள்ளம் உடையுது. தாங்க முடியாத வேதனை நமக்காக சிலுவையில் சுமந்தார். நீங்கள் சிலுவையை தியானிக்காமல் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கவே முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஒழுங்கான ஒரு காரியத்தை இந்த 40 நாட்களும் செய்யப்பட்டு இருக்கிறது. அது சிலுவை தியானம். அனுதினமும் சிலுவையை குறித்து தியானிங்கள். என்னால் இது இல்லை என்றால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசியிருக்க மாட்டேன். ஏனென்றால் நான் மரித்து போயிருப்பேன். கர்த்தர் கிருபையாய் மனம் இறங்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நடத்துகிறார். நமக்கு வழியே இல்லாமல் கிடையாது. இயேசுதான் வழி. பொருளாதாரத்தில் குறைபடும் போது சங்கீதம் 121 சொல்லும்போதே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் ஒத்தாசையில் அனுப்புகிறார். தேவை என்றால் அவரிடத்துல போகிறோம். அவர் கிரியை செய்கிறார், நடத்துகிறார், வழி நடத்துகிறார். ஒரு நன்மையும் குறையில்லாதபடி காத்துக்கொள்வார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, நமது பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆமென். நம் பாவங்களுக்காக செத்து, ஆமென், நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, ஆமென். இயேசு கிறிஸ்து, நான் ஒரு காரியம் நான் யோசித்து பார்ப்பேன். இயேசு சொல்லுகிறார், நானும் பிதா ஒன்றாய் இருக்கிறோம். அவர் என்னை தனிமையாக இருப்பதற்கு விடுவதே இல்லை. பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். நானும் பிதா ஒன்றாய் இருப்பது போல நமக்குள்ளே நீங்களும் ஒன்றாய் இருங்கள் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். ஆனால் சிலுவையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் யோசித்து பார்க்கிறேன். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆமென். அவர் கதறுதலை நான் பார்த்தேன். ஆண்டவரே, பிதாவும் நீயும் ஒன்னா இருந்தீங்களா ஆண்டவரே? இப்பொழுது என் தேவனை ஏன் நினைக்கிறார்? அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சரீரத்தில் சுமந்து கொண்டதனால் அவர் பாவிகளுள் ஒருவராக ஆக்கப்பட்டார். இயேசு பாவம் செய்யவில்லை, நம் பாவத்தை சுமந்த பரிகாரியாய் அவர் ஆனதினால் பாவமான அந்த சரீரத்தில் ஒரு நிமிடம் பிதாவின் கண்களை விட்டு அவர் விலகினார். ஹல்லேலூயா. அதுதான் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நமக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு திரை இருக்குது, பிரிவினை இருக்கிறது. அது நம் சத்தம் கேட்க கூடாதபடி மாறிடுச்சு. ஏன்னா பாவம் ஒன்றோட ஒன்று ஐக்கியம், தேவனோட பிதாவோட ஐக்கியம் வைக்க முடியல. ஆண்டவன் பாவத்தை சுமந்த உடனே பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அதனால் அவர் கேட்டார், என் தேவனே ஏன் என்னை கைவிடு? பிதா கைவிடலன்னா இயேசு மறிக்க முடியாது. இயேசு இதற்காகத்தான் வந்திருக்கிறார். மரித்தால்தான் என் ஜனங்கள், நமக்கு அவர் முன்பதாக வைக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்க்கிறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி இயேசுக்குள்ளாக வந்து தைரியமாக இந்த உலகத்தில் உண்மையும் உத்தமமாய் வாழ்வதற்கு ஒரு வழி உண்டாக்கி நமக்கு நித்திய ஜீவன், முடிவில்லாத ராஜ்யம் கொண்டு செல்வதற்காக இயேசு ஒரு பாதையை வகுத்து கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும் பொழுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த பூமியில் வாழ்கிற கொஞ்ச நாட்கள் நம்ம எதுவுமே நிலையானது கிடையாது. இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவைகளை சந்திப்பார். நம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. இயேசு சொல்ற, என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியதாக இருந்திருந்தால் என்னுடைய சீடர்கள் வந்து காத்து கொண்டிருப்பார்கள். என்னோட ராஜ்யம் பரலோகத்துக்குரிய ராஜ்யம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியத்தின்படி ஆண்டவர் வாழ்வதற்கு தான் நமக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்திருக்கார். உலகம் பாவத்தில் நிரம்பி இருக்கிறது. சத்தியத்தை குறித்து பேசுவதற்கு, சத்தியத்தின் வழி நடப்பதற்கு கர்த்தர் இரக்கம் செய்வாராக, கிருபை பாராட்டுவாராக.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமென். நம் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்ம பாவம். நான் முதல்ல இந்த இயேசு கிறிஸ்துவோட சிலுவை காட்சியை பார்த்து அழுவே உட்காந்துட்டு, ஐயோ ஆண்டவர் இப்போ அடிக்கிறாங்களே, உங்களை கொடுமை பண்ணுறாங்களே, உங்களை போய் இப்படி கல்வாரி சிலுவையில் போட்டு அடிக்கிறாங்களே என்று சொல்லி அந்த படத்தை பார்த்து அழுதுருக்கிறேன். ஆனால் அடிக்கப்பட்டது எனக்காகன்னு தெரியல, அந்த ரோமர்கள் அடித்தது எனக்காகன்னு தெரியல, என் பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டான்னு எனக்கு தெரியல. என் கைகள் செய்த துரோகம், என் கால்கள் செய்த துரோகம், என் சிந்தனை நான் செய்த பாவங்கள், தேவனுக்கு விரோதமாய் என் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற அத்தனை பாவங்களை அவர் சுமந்து கொண்டு, என் வியாதியை அவர் சுமந்து கொண்டு எனக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டான்னு தெரியல. ஆமென். இந்த க்ரூசைட் வார் என்று சொல்லுவார், சிலுவை யுத்தம், மிக பயங்கரமான ஒரு யுத்தம். சிலுவை கழுத்திலே மாட்டிக்கொண்டு யுத்தம் செய்தார்கள். ஏனென்றால் யூதர்கள் சிலுவையினாலே தான் இயேசுவை கொண்டார்கள், அதனால் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அறியாமல் செய்து விட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அது அல்ல, என் பாவம், என் மீறுதல், நான் செய்த துரோகம், என் பாவம் என்னை வாட்டி வதைக்குது. எனக்கு மீட்பு தெரியல, வழி தெரியல, வாழ வழி தெரியல. எனக்கு ஒரு பாதையை உண்டாக்கினார். அதே ஏசாயா 53:5 வாசிக்கும் பொழுது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர் மேலே ஒவ்வொரு காயமும் நான் செய்த மீறுதல், செய்யாதே என்று சொன்னதை நான் பேசுகிற ஒவ்வொரு பொய்யும் அவரை காயப்படுத்தினது. ஒவ்வொரு பாவமும் அவருக்கு காயத்தை கொண்டு வந்தது. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென். அவர் அடிக்க சிலுவையில் கொல்றதுக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக இயேசு மரிக்கிறார். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக அடிகளை வாங்கி கொண்டிருக்கிறார். கன்னத்தில் அறைகிறார்கள், காரி உமிழ்கிறார்கள். வாய்த்திரவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தாரு. உன்னையும் என்னை நேசித்த அன்பினாலே தானே என் பிள்ளைகள் வாழ வேண்டும், அவர்கள் ஒரு பாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த காரியத்தை செய்து நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பரலோகமும் நமக்கும் எதிரடையாக இருந்த அந்த தலையெழுத்தை அதை குலைத்து போட்டு நம்ம உன்னோடு சேர முடியல, பரலோகம் நமக்கு கூட சேர முடியல, விரோதமாய் இருந்தது. இயேசுவின் மரணம் நம்மையும் பரலோகம் இணைத்தது. அல்லேலூயா. தேவ தூதர்கள் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார்கள். நமக்கு பாதுகாப்பாக இருக்க உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு பாதுகாப்பு, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆமென். அந்த தழும்பு காயங்கள் இருக்கிறது பாருங்க, அந்த தழும்பான கரம் சுகமாக்குற கரமாய் இருக்கிறது. ஆணி பாய்ந்த கரம். சிலுவை காட்சிக்கு முன்பதாக நாம் நோக்கி பார்ப்போம். இத்தனை பாடுகளும் எனக்காக, என் மீறுதலுக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய துரோகத்துக்காக நான் தெரிந்து செய்த அத்தனை பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு, மகனே மகளே உன் பாவங்களுக்கு மீட்பு நான் என்று சொல்லி உன்னை அழைக்கிறார். இரு கரம் நீட்டி அழைக்கிறார். உன் பாவத்துக்கு தண்டனை கொடுத்திருந்தா என்னைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆமென். ஆண்டவர் சொன்னிக்கு எத்தனையோ பாவங்களை பார்க்கும்போது அவனை கொல்லணும், அழிச்சிடணும், பாவத்தில் வந்தான் அவனை எல்லா ஊர் ஜனங்களே ஒன்று சேர்ந்து அடிக்கிறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று இருக்க ஆண்டவர் சொல்லுகிறாரே. சகோதரனை காரணமில்லாமல் பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லி இருக்கிறது. எத்தனை பேர் மேல் கசப்பு வைத்திருக்கிறோம், எத்தனை காரியம் மற்றவர்களை குற்றவாளியாக நாம் தீர்த்திருக்கிறோம். ஆனால் இன்ன வரைக்கும் தேவன் நம்ம மேல் இரக்கம் வைத்திருக்கிறாரே, அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னாரே, ஆனால் அன்பு செலுத்தலையே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, சிலுவை என்பது நம் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான பாதை. எனக்காக மரித்த ஆண்டவர், சிலுவையில் எனக்காக என் பாவங்களை சுமந்து கொண்டவர் எனக்கு மீட்பின் பாதையை வகுத்து கொடுத்துட்டார்.
கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கல்வாரி சிலுவைக்கு நேராய் வருவாயா? உன் பாவங்களை எல்லாம் அறிக்கையிடு. உனக்கு ஒரு மீட்பு உண்டு. உன் சாபத்தை எல்லாம் அறிக்கையிடு. உனக்கு ஒரு மீட்பு உண்டு. இயேசு சுமந்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அத்தனை எனக்காக. கேட்டு போனோ பாவியானோ கிருபை செய்நாதனே, கேட்டு போனோம் பாவியானோம் கிருபை செய்நாதனே. நாங்கள் கெட்டு போனோம்ப்பா. கெட்டு போனதை மீட்கும்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இழந்து போனதை மீட்கும்படிக்கு இயேசு உலகத்தில் வந்தார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சப்பா. பாவத்தினால வியாதி, சரீரம் முழுவதும் பலவீனம், பாவத்தினால சாபத்தினால என் குடும்பம் விருத்தி அடையல, தரித்திரம் எங்கள் குடும்பத்தில் இருக்குதப்பா. என் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனம், ஆண்டவரே நரம்பில் இருக்கிற அந்த பலவீனம், ஆண்டவரே என் மீறுதல் நிமித்தமாக நீர் அடிக்கப்பட்டீர் என்று வேதம் சொல்லுதப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கட்டும். மீட்பர் இயேசு எங்களுக்காகப்பட்ட பாடுகள் எனக்காக தான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளட்டும். அந்த படத்தை பார்த்தோ இல்லை அந்த சினிமாவோட காரியத்தை பார்த்தோ ஐயோ வேதனை என்னது ஆண்டவரே சப்பா, உணர்ச்சி வசப்பட்டுட்டு இயேசுவை தேடாதபடிக்கு உணர்வு பூர்வமாய் என் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். இன்றைக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவர் தான் இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கு. இன்றைக்கும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, சிலுவை தான் நமக்கு மேன்மையானது. நமக்கு அது ஒரு நல்ல பாதையை வகுத்து கொடுத்திருக்கிறது. அந்த வழியாகத்தான் நாம் கடந்து போக வேண்டும். இயேசு காட்டின அன்பு, இயேசு எப்படி மற்றவர்களை நேசித்தார்களோ அதே போல நேசம், இயேசு எப்படி மற்றவர்களை மன்னித்தார்களோ அதே போல நாம் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவை நாம் பிரதிபலிப்போம். பவுல் தன் நிருபத்தில் சொல்லும் பொழுது, வாழ்வது நானல்ல, கிறிஸ்து இயேசுவே என்னில் வாழ்கிறார் என்று சொன்னது போல கிறிஸ்து இயேசுவை போல நாம் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. அதே வார்த்தை அவர் சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி தைரியமான அந்த வார்த்தையை எப்படி பவுல் சொன்னாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். இன்றிலிருந்து கண்ணீர் எல்லாம் துடைத்தரலும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவை நாங்கள் காண்பிக்கட்டும் ஆண்டவரே. உலகத்தில் எத்தனையோ விதமான போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே சப்பா, உண்மையே நாங்கள் தியானிக்க, உம்முடைய சிலுவை பாடுகளை அனுதினமே எங்கள் வாழ்க்கையில் தியானித்து இன்னும் உண்மையும் உத்தமத்தையும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பலவீனங்கள் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இயேசுவை நாங்கள் காண்பிக்கிற ஒரு நிருபமாக எங்களோட வாழ்க்கை மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா மகிமையும் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி கிருபை செய்தீர். எல்லா மகிமையும் பெயரும் புகழும் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.